எதை மறந்தாலும் மறக்காமல் நினைக்கின்ற உறவு உனக்கும் கடவுளுக்கும் இருக்கின்ற உரிமையை நீ பெற்ற பிறகு பிரார்த்தனை செய்தால் உடனடியாக பலித்துவிடும். இப்படி செய்யாமல் கோவிலுக்கு போய் வருவதால் மட்டும் எதுவும் சாத்தியமாகிவிடாது. இவ்வாறு பாபா ஆலயத்திற்கு வியாழக்கிழமை மட்டும் போய் வருகின்ற ஒரு பக்தர் அவரிடமிருந்து முழுமையாக எதையும் எதிர்பார்க்க முடியாது. அவரை உன் உள்ளத்தில் எழுந்தருளச் செய்துவிட்டால் போக்குவரத்தும் வழிபாடும் சம்பாஷணைகளும் மிக சுலபமாக இருக்கும். அப்பொழுது நீ எதை கேட்டாலும் அவர் தருவார் என்பது உண்மைதான். ஆனாலும் அவர் உன்னுடைய ஆன்மீக தகுதியை எடை போட்டுத்தான் தருவார். அவருடைய அருள் பாலைவனத்தில் ஊற்றுகின்ற குடம் நீராக இருந்துவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருப்பார். எப்படிப்பட்டவன் பாபாவுக்கு உகந்தவனாக இருக்க முடியும் என்பதை பற்றி சுருக்கமாக கூறுகிறேன். அதன் பிறகு உங்கள் தகுதியை உணருங்கள். முதலில் அவன் நல்ல மனது உள்ளவனாக இருக்க வேண்டும். அதில் ஈவு, இரக்கம், கருணை நிரம்பி இருக்க வேண்டும். இப்படிப்பட்டவர்களைத்தான் சத்குருக்கள் ஈர்க்கிறார்கள். சாயி பக்தர் என்பவர் நல்ல மனம் படைத்தவராக இருக்க வேண்டும். அதில் கருணை நிரம்பி இருக்க வேண்டும். இதை மனதில் கொண்டுதான் யார் உன்னிடம் வந்தாலும் அவரை அன்பாக நடத்து. கொடுக்க விருப்பம் இருந்தால் கொடு. அவரை நாயைப் போல பேசி விரட்டாதீர்கள் என்று பாபா சொன்னதை நினைவு கொள்ளுங்கள். நல்ல மனம் இருப்பது மட்டும் சாயி பக்தனுக்கு போதுமானதல்ல. அவன் மகான்களுக்கு சேவை செய்கின்றவனாகவும் இருக்க வேண்டும். மகானை எங்கே போய் தேடுவது? உன்னிடம் வருகின்ற எந்த உயிரும் மகான்தான். சாயி எல்லோருள்ளும் இருக்கிறாரே. நல்லோர் சேர்க்கை உள்ளவனாக இருக்க வேண்டும். நல்லோரின் செயலை பின்பற்ற வேண்டும். அவருடன் சேர்ந்த பிறகும் கெட்டவற்றை தொடர்கின்றவனாக இருக்கக்கூடாது. பிறரை குறை கூறக்கூடாது. பாபா இந்த விஷயத்தில் தனது பக்தனை தாராளமாக இழுத்து விட்டு விடுகிறார். இந்த சோதனையிலிருந்து ஒருவன் தப்பிக்க முடியாது. குறை கூறுபவன் பாவத்தை சம்பாதிக்கிறான். அதை கேட்டுக்கொண்டிருப்பவனோ எந்த பலனையும் அனுபவிக்காமல் வீணாகின்றான். பிறர் குறைகளை பார்ப்பது நமது வேலை என்று கண்டிப்பது உத்தமம். முடியாவிட்டால் விலகிவிடுங்கள். பிறர் தவறுகளை பார்த்து பார்த்து நம்முடைய நிலையை இழந்துவிடக்கூடாது. பாபா பக்தன் உடல் அளவிலும் மனதளவிலும் தூய்மை உள்ளவனாக இருக்க வேண்டும். சாயி பக்தன் ஆன்மீக விஷயங்களை அறிந்து கொள்வதில் ஆர்வம் உள்ளவனாக இருக்க வேண்டும். சச்சரிதம் தொடர்ந்து படிக்க வேண்டும். புத்தகத்தை படிப்பதால் அறிவு வளர்ந்துவிடும் என்று சொல்லிவிட முடியாது. மகான்களின் வாழ்வை உற்று நோக்கி அதிலிருந்தும் கற்றுக்கொள்பவனாக சாயி பக்தன் இருக்க வேண்டும். கடைசியாக அகந்தையை விட்டுவிட வேண்டும். எப்போதும் மன அடக்கம், புலனடக்கம் உள்ளவனாக மாற வேண்டும். ஒரு பக்தனிடம் பல குருமார்களை காட்டி பாபா சோதனை செய்வார். 2 குருமார்களை யார் வைத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு எந்த நிலையிலும் முன்னேற்றம் வராது. ஆகவேதான் ஒரே குரு, ஒரே கடவுள், ஒரே மந்திரம் என்றிருக்க வேண்டும் என சொல்லி தந்தார்கள். இப்படி எல்லா விஷயத்திலும் சத்துவ குணம் உள்ளவராக மாறிக்கொண்டு பாபாவிடம் இதை எனக்கு கொடு என உரிமையோடும் தைரியத்தோடும் கேட்க வேண்டும். எந்த காலத்திலும் கெஞ்சக்கூடாது. உரிமையுள்ளவன் கெஞ்ச மாட்டான். உரிமை இல்லாதவன் ஒருபோதும் தைரியத்தோடு அவரிடம் கேட்க மாட்டான். நீ உரிமையுள்ளவனாக மாறிக்கொள். அப்பொழுது அனைத்தும் நடக்கும். பக்தர்களின் இல்லங்களில் என்னென்ன நடக்க வேண்டும் என்பதை சத்குருவே தீர்மானிக்கின்றார். பாதங்களை பணியும் பக்தர்களின் இல்லங்களில் எதிர்பாராமலேயே மங்கள நிகழ்ச்சிகள் இம்மாதிரியாக வெற்றிகரமாக நிறைவேறுகின்றன. சிந்தாமணி நாம் கேட்பதை கொடுக்கும். கற்பக விருட்சம் நாம் மனதில் நினைப்பதை கொடுக்கும். காமதேனு நாம் ஆசைப்படுவதை உற்பத்தி செய்யும். ஆனால் குருவாகிய தாயோ நாம் நினைத்தே பார்க்காதவற்றையும் அருள் செய்வார். ஓம் சாய்ராம்.